الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மகத்தான அருட்கொடைகளில் எத்தனையோ அருட்கொடைகளை மனிதர்கள் கவனக்குறைவாக இருந்து விடுகிறார்கள் என்று நாம் இருப்பதை நம் கவனக்குறைவாக இருப்பதை உணர்த்தும் பொருட்டு அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமே பல்வேறு சமயங்களில் அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனப்படுத்தியும் இருக்கிறார்கள். தாய் வயிற்றிலே பிறந்தது முதல் கபருக்கு செல்கிற வரை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அடைந்து கொண்டிருக்கிற நிஅமத்துகள் என்பவை அளவிட முடியாதவை என்று குர்ஆன் சொல்கிறது. லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி முடிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தருவதை அல்லாஹ் இப்படி நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை உணராமலேயே அதை அலட்சியப்படுத்துகிற போக்கு என்பது பல நேரங்களில் அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தி விடுகிறது. அல்லாஹ் நம்மை அந்த அதிருப்தியிலிருந்து காப்பாற்றி அன்புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு நிஅமத்துகளை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். நிஅமத்தான், இரண்டு நிஅமத்துகள், மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அந்த விஷயத்தில் மனிதர்களில் அதிகமானோர் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள், அலட்சியமாகவே இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹத், இன்னொன்று ஃபராக். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த ரெண்டையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வதே இல்லை. நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிற போது அமல் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை பிறப்பதில்லை. பெரும்பாலும் நல்ல கால ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் இபாதத்துகளின் பக்கம் கவனம் இருப்பதில்லை. கொஞ்சம் அது ரிப்பேர் ஆகும் போதுதான் அதை பற்றி யோசிக்கிறோம்.
பெரும்பாலும் இபாதத்துகள் விஷயத்திலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் பொருத்தி பார்க்க வாய்ப்புள்ள ஒரு வாசகம் அது. ஆரோக்கியமாய் வாழுகிற வாய்ப்பை பெறுகிற போதெல்லாம் மனிதர்கள் அதை கவனிப்பதே இல்லை. சற்று ஒரு நோய் வருகிற போது நம்ம சரியா பயன்படுத்தி இருக்கலாமே என்று யோசிக்கிற நிலையில் தான் பெரும்பாலும் நம்முடைய வாழ்வு கிடக்கிறது. ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஞாபகத்து தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அந்த ஆரோக்கியத்தை சஹாபாக்களுக்கு நீங்க கேட்க வேண்டியது முதல்ல அதுதான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு ஞாபகத்துல பெரிய ஞாபகத்து மனிதராக பிறந்த பிறகு ஒரு ஞாபகத்து என்றால் அது ஈமான். ஈமானுக்கு அடுத்து ஒரு பெரிய ஞாபகத்து என்ற எதுவென்றால் உடல் ஆரோக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானுக்கு அடுத்து பெரிய ஞாபகத்து ஆரோக்கியம். அதை நம்ம சர்வ சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அந்த நோயின் போது படுகிற சிரமங்கள், நம்ம அந்த ஆரோக்கியத்தை நாம் தவற விட்டு விடுவோம் என்று யோசிப்பார்கள். நிறைய ரமலானுடைய காலத்தில் ஒரு அல்சர் பேஷண்ட் வந்து சொல்றார், இவ்வளவு காலம் இல்லாத என்னுடைய வாலிப காலத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோய் இந்த மாதம் முழுக்க எனக்கு நோன்புக்கு வழி இல்லாமல் செய்து விட்டதே, நான் எதை எங்கு சொல்லுவேன் என்று முடியவில்லையே என்று கதறுகிறார். அப்ப அந்த ஆரோக்கியம் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்புக்கு உட்பட்டு யோசித்து பாருங்கள். சுகர் ஒருத்தருக்கு கூடிக்கிட்டே இருக்கு, கண்ட்ரோல் ஆகல, நோன்பு வைக்க முடியலன்னா என்ன ஆகும்? அல்சர் கூடுது, நோன்பு வைப்பதற்கு வழி இல்லை, என்ன ஆகும்? அவரால் நடக்க முடியவில்லை, இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அவரால் பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? இபாதத்துகள் அனைத்திற்கும் எல்லா காரியத்திற்கும் ஆரோக்கியம் என்பதை மையப்புள்ளியாக வைத்துத்தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய இபாதத்துகளையும் அடிப்படையாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு பிறகு ஒரு பெரிய நிஅமத் ஆரோக்கியம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆரோக்கியம் மனிதர்களால் கவனப்படுத்தப்படாமலேயே கிடக்கிறது. ஒரு நோய் வந்த பிறகு நம்ம அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே நினைச்சு வருத்தப்படுறாங்க. உனக்கு நோய் வர்றதுக்கு முன்னால கிடைச்சிருக்கிற அந்த ஆரோக்கியம் கனிமத், அதை சரியா பயன்படுத்திக்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி சென்றிருக்கிற செய்திகளை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆக ஆரோக்கியம் மனிதர்களால் அலட்சியப்படுத்தப்படுகிறது. முதல் செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிகமான மனிதர்கள் அலட்சியம் செய்கிற ஒரு விஷயம் ஆரோக்கியம். கசாம் முசான்னு சாப்பிட்டு கடைசியா ஒரு நோய் வந்த பிறகு அவர்களுக்கு எல்லா டயட்டும் வந்த பிறகுதான் அவர்கள் இப்படி செய்து விட்டோமே, நாம் சரியாக நடந்திருக்கலாமோ என்று யோசிக்கிற நிலையில்தான் ஆரோக்கியத்தை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கிறது. எவ்வளவு விழிப்புணர்வுகள் இருந்தாலும் அதை பற்றி கேர் பண்றதுக்கு தயாராக இல்லை. ஆரோக்கியம் என்பது அவ்வளவு முக்கியமானது. முதல் செய்தி. இரண்டாவது செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் ஃபராக், ஓய்வு என்பது ஒரு பெரிய நிஅமத். காலையில் எந்திரிச்சா இரவு படுக்கிற வரைக்கும் மைண்ட் செட்டு ஒரு கடிவாளம் விடப்பட்ட குடலை போல ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அவசர உலகத்தில் தான் மனிதன் இப்போது பயணிக்கிறார். எவ்வளவு அவசரம் கூடிக்கொண்டே போகிறது என்றால் சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. சமைத்து சாப்பிடுவதற்கல்ல, எல்லாமே துரிதம், எல்லாத்தையும் முடிச்சிடணும். இவ்வளவு வேகமாக அசுர வேகத்தில் வேகமாக கடந்து கொண்டிருக்கிற இந்த உலகில் ஒருவர் இன்னொருவரோடு மனம் விட்டு பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் கிடக்கிறது. ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் மஹல்லாவில் தொழுகைக்கு ரெகுலராக வருவார். வருகிற போது பேச்சோட பேச்சாக சில மாதங்களுக்கு முன்பு அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் நீங்க ஏதாவது பழகலாம்ல அப்படின்னா, நான் வந்து 2 வருஷம் ஆச்சு, பக்கத்துல யார் இருக்கா, அவர் பேர் என்ன, அவர் என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு மனிதரின் நிகழ்வல்ல. அபார்ட்மெண்ட் போல இன்றைக்கு அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில் ஒருவர் இன்னொருவரை பற்றி கவனிப்பதற்கோ அவர்களின் நிலைகளை குறித்து யோசிப்பதற்கோ வழியில்லாத அளவுக்கு அவசர உலகத்தில் நாம் பயணிக்கிறோம் என்பதற்கு ஒரு சின்ன சான்று.
இப்படி ஒரு அவசர உலகத்தில் போய் கொண்டிருக்கிற போது இப்போது கோடை காலம் துவங்கி இருக்கிறது. கோடை காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுமுறை என்பது மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லோருக்குமான சற்று ஓய்வு கிடைப்பதை போல் நாம் உணர்கிறோம். அந்த ஓய்வை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து சில செய்திகளை இந்த ஜும்ஆவின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஓய்வு என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு நமக்கு கிடைக்கிற ஓய்வு காலங்களில் ரமலான்ல சற்று ஓய்வு கிடைத்தது, அதை நாம் இபாதத்திற்கு பயன்படுத்தினோம் இருக்கட்டும். அது அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியிலான அந்த தொடர்பை வலுவாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஏற்பாடு அந்த ஓய்வு. இரண்டாவது செய்தியாக, இந்த ஓய்வு கோடை காலம் துவங்குகிற போது நம்முடைய குடும்பத்தில பள்ளி கல்லூரிகள் அவை எல்லாம் ஒரு சில ஓய்வு கிடைக்கிற இந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரம் காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அமானிதம். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அதை ஒன்று தீனுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும், அல்லது உலகியல் சார்ந்த துனியாவுடைய விஷயங்களில் பயனுள்ள வழியில் கழிக்க வேண்டும். ஒரு தீனுக்கும் பொருத்தம் இல்லாம துனியாவுக்கும் பொருத்தம் இல்லாம நேரம் கழியுது என்றால் அந்த நேரங்கள் குறித்து நாளை மறுமையில் கடுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். கடைசியாக லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், குர்ஆன் சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தாமதமாக்கி இருக்க கூடாதா? என்ன செஞ்சிருந்தா, நாங்க ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தா சதக்கா செஞ்சிருப்போமே, நல்லமல் செஞ்சிருப்போமே, நாங்க நல்லவரா மாறி இருப்போமே நினைச்சு வருத்தப்படுவாங்க என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த மகத்தான வாய்ப்பை, ஓய்வு காலத்தை, பயனுள்ள நேரங்களை அவர்கள் பயன்படுத்த தவறி விடுகிற போது ஒரு கட்டத்தில் அவர்கள் கை சேதப்பட்டு சொல்லுகிற வார்த்தை இது என்று குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். ஆக ஓய்வு காலம் என்பது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா. ரிட்டையர்டு ஒரு தொழிலில் இருந்து ஒரு ஓய்வு காலம் கிடைக்கிறது. நம் பிள்ளைகள் தலையெடுக்கிறார்கள், அது ஒரு ஓய்வு. பிள்ளைகளுக்கான விடுமுறை காலம், அது ஒரு ஓய்வு. மொத்தத்தில் அவரவரின் சூழலுக்கு ஏற்ப கிடைக்கிற அந்த ஓய்வை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். இன்றைக்கு ஓய்வு அப்படின்னு கிடைச்சாலே நமக்கு அந்த ஓய்வை எப்படி கழிப்பது அப்படின்னு பார்த்தா கண்ணை மூடிக்கொண்டு செல்போன் தான். இதை தவிர வேறொன்று இல்லை என்கிற அளவுக்கு நம்முடைய காலம் நேரங்கள் நம்மை அறியாமலேயே அபகரிக்கப்படுகிறது. அது பிள்ளைகளோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் சரி. முன்பொரு காலம் இருந்து கொஞ்சம் நேரம் கிடைச்சிச்சுன்னா ஏதாவது சில தஸ்பீஹாத்துகளை ஓதுவோமே என்று யோசிக்கிற அந்த சூழல் எல்லாம் நம்மிடமிருந்து அபகரிக்கப்பட்டு விட்டது. அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் நமக்கு புரியும். சற்று நேரம் கிடைத்தால், ஒரு கடையில் உட்கார்ந்திருக்கோம், ஒரு கஸ்டமர் வரல, ஒரு வேற எந்த முக்கியமான நெருக்கடிகள் எதுவும் இல்லை, இப்போது என்ன செய்யலாம்னா சட்டுன்னு ஜோப்ல இருந்து எடுத்து என்ன மெசேஜ் வந்திருக்கு, இப்படித்தான் நம்முடைய காலம் கழிகிறது. அதை இந்த நேரத்தை நம்ம இப்படி பயன்படுத்தலாமே, இதை இபாதத்துக்கு, இது தொழுகைக்கு, இது குர்ஆனுக்கு, இது நல்ல சேவைகள், இப்படி பயன்படுத்தலாம் என்று யோசிப்பவர்கள் மிக அரிதாகி வருகிறார்கள். கேட்டா நம்ம நேரம் இல்ல, பிஸியா இருக்கும். என்ன பிஸின்னு யோசிச்சு பார்த்தா அது ஒருத்தர் அர்த்தமில்லாத பிஸியாக இருக்கும். இன்றைக்கு பிஸி பிஸி என்று சொல்லுகிற நபர்களுடைய வாழ்க்கையை சற்று கிளறி பார்த்தால் என்ன பிஸினா போன் பார்க்கறதுதான் பிஸி. வேற எதுவும் அடிப்படையான நோக்கமாக நாம் செயல்படுகிறோமா என்றால் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய நேரம் காலங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது. ஒன்றை நினைவில் வைக்க வேண்டும், இந்த நேரம் காலம் குறித்து நாளை மறுமையில் கடுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஒன்று தீனுக்கு பயனுள்ள வகையில, அது இபாதத்தில் கழிந்திருக்கலாம், குர்ஆன் ஓதுவதற்கு கழிந்திருக்கலாம், யாரோ ஒரு ஏழைக்கு உதவி புரிவதற்காக சேவை செய்வதற்கு கழிந்திருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய நல் பணிகளில் கழிந்திருக்கலாம், யாரோ சில பேரை சமரசம் செய்வதற்காக கழிந்திருக்கலாம். நல் வழியில் ஏதோ ஒரு வகையில் தீனுடைய பணிகளில் கழிந்திருந்தால் மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். நாளை மறுமையில் இந்த நேரத்தை நான் கொடுத்தனே, என்ன செஞ்சேன்னு ஒரு கேள்வி கேட்கப்படும் அல்லவா? 5 கேள்விகளில் கட்டாயம் கேட்கப்படாத வரை அவர்கள் கால்கள் நகராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இதுவெல்லாம் அமல்களின் பதிவேட்டில் இதுவெல்லாம் மிக முக்கியமான குறிப்புகள். இவர்கள் தேறுவதற்கு
நமக்கு நாம் தேறுவதற்கான வாய்ப்புகளாக உள்ளவை. இது ஒரு பக்கம். மறுபக்கம் நீ என்ன செஞ்ச இந்த நேரத்தை கொடுத்தேன்னு கேட்டா, நான் இந்த பயனுள்ள வகையில ஹலாலான வியாபாரம் செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு ஏதாவது துனியாவுடைய சில செய்திகளை சொன்னால் அது கூட பொருத்தமானதுதான், அதை மறுப்பதற்கில்லை. ரெண்டும் இல்லாமல் கழிந்தால், ஒரு தீனுக்கு பயனுள்ள வகையிலும் இல்லாமல், துனியாவுடைய உலகில் சார்ந்த வியாபாரம் நல்ல விஷயம் சம்பாத்தியம் இப்படியும் கழியாம, இந்த ரெண்டுக்கும் பொருத்தம் இல்லாம வெட்டியா கழியுது பாருங்க, அது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம ஈஸியா நம்ம கொஞ்ச நேரம் டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அது பொழுதுபோக்கு என்பதாக நாம் நினைக்கிறோம். அல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நம்ம ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்காக என்று நாம் கருதுகிறோம் அல்லவா? அல்ல, ஏதோ ஒரு வகையில் ஷைத்தான் இப்படி ஒரு மாய வலையை விரித்து நம்முடைய நேரங்காலங்கள் வீணடிப்பதற்கான சூழலை ஏற்படுத்துகிறான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஓய்வு விஷயத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கிற ஒரு ஓய்வு, கடையில கிடைக்கிற ஓய்வாக இருக்கலாம், வீட்டில் கிடைக்கிற ஓய்வாக இருக்கலாம், இரவு ஓய்வை கூட யோசித்து பாருங்களேன். இஷா தொழுத உடனே சாப்பிட்ட உடனே சரி நல்ல விஷயம் 4 விஷயம் பேசிட்டு படுக்கிறோம் என்ற எல்லையிலே யாரும் இப்போது இல்லை. எல்லாம் பாகையில பார்க்க முடியாத எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிற மெசேஜ்கள்ல கலா செய்யறதுக்காக, வீணான பேச்சுக்களை பேசுவதற்காக, ஏதோ ஒரு வகையில் நம்முடைய நேரம் காலங்கள் வீணான வகையில் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அன்பானவர்களை, இந்த சமயத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு சில செய்திகள். இப்போது ஓய்வு காலம் துவங்குகிறது, கோடை காலம். இந்த கோடை காலத்தில் ஓரளவு அவரவர்களுடைய ஓய்வு காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துவோம் என்பதை திட்டமிடுகிற அதே சமயம், ஒரு விஷயத்தை குறிப்பாய் நம்முடைய எதிர்கால தலைமுறையினரான நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு என்பதை குறித்து யோசிப்போம். ஏனென்றால் இந்த 11 மாசம் இந்த பள்ளி கல்லூரி வாழ்க்கையில் அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு, காலைல எந்திரிச்சோமா, லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோமா, லஞ்ச் ரெடி பண்ணோமா, ஆட்டோ ஏற்றி விட்டோமா, வேன் ஏற்றி விட்டோமா, திரும்ப வந்தாங்களா, டியூஷன் பார்த்தாங்களா, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமான பழகுதல் என்பது இப்போதுள்ள பாடச்சுமைகளில் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. ஜெனரேஷன் கேப் என்று சொல்கிறார்களே, தலைமுறை இடைவெளி. அதுதான் இப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவுகள் தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உறவுகள் தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த உறவுகளோடு எப்போதாவது சில பங்கன்ல இவரு மாமா, இவரு சிச்சா, இவரு சித்தா அப்படின்னு சொல்றது மாதிரி சில உறவுகள், அப்போது ஏதோ ஒரு ஜெனரல் இன்ட்ரோடியூஸ் மாதிரி முடிச்சிடுறோம், அத்தோடு முடிந்து போகிறது. இந்த ஓய்வு காலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? உறவுகளை அறிமுகப்படுத்த பயன்படுத்தலாம். உறவுகள் என்பது பரந்து, ஏதோ போகிற ஒரு பெருநாள் போய் சனா சொல்லிட்டு ஈத் முபாரக் சொல்றதல்ல உறவு. இப்போதெல்லாம் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலேயே சரியான உறவுகள் இல்லை. ஏதோ தாய் மீது அன்பு வைத்திருப்போர்கள் என்று பார்த்தால் எப்போதென்றால் தாய் அந்த மதர்ஸ் டே வரும் பாருங்க, அப்ப ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா தாய் மேல அன்பு இருக்கிறதா அர்த்தம். இதுவா அர்த்தம்? யார் சொல்லி கொடுத்த கலாச்சாரம் அது? இவர் அம்மாவை ரொம்ப நேசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுவார், ஒரு வீடியோ போடுவார், அம்மா மேல அவ்வளவு அன்பு இருக்கு. அல்ல, இப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை. அப்ப ஒரு உண்மையான பாச பரிமாற்றம் என்பது சமீப காலங்களில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இதை நாம் கசப்பாக இருந்தாலும் ஒப்புக்கொண்டாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் மத்தியிலான அன்பு பரிமாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு வீடுகள் எல்லாம் விடுதிகளாக மாறி வருகிறது என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. விடுதியில தான் ஒரு லாட்ஜ்ல தங்குறப்ப பாத்தீங்கன்னா இவர் ஒரு ரூம்ல தங்குவார், அவர் ஒரு ரூம்ல தங்குவார், அவருக்கு கனெக்ஷனே இருக்காது. அவர் ரூம்ல போயிட்டார்னா அவர் பொழப்பு அவர் பார்ப்பார், இவர் ரூம்ல போயிட்டா இவர் பொழப்பு இவர் பார்ப்பார். யாருக்கும் மத்தியிலேயே சரியான தொடர்பு இருக்காது. அதுபோல குடும்பங்கள் எப்படி மாறி இருக்கிறது என்றால், இன்றைக்கு இருக்கிற அலைபேசி செல்போனுடைய தொடர்புகள் விடுதி மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்க வேலையை பார்ப்பாங்க, இவங்க வேலையை பார்ப்பாங்க, எல்லாரும் அவங்க போன்ல அடிமைப்பட்டு போய் அந்யோன்யமான பேச்சு பரிமாற்றம் கூட இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த சூழலில் இந்த ஓய்வு காலத்தை தயை கூர்ந்து சமீப காலங்களினுடைய நிலைகளை குறித்து சற்று யோசித்து பார்த்தால், பிள்ளைகள் வெளியிலே வராமலேயே வீட்டுக்குள் முடங்கி போய்விட்டார்கள் என்று சொன்னால் வார்த்தை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பிள்ளைகள் ஏதாவது வெளியில போய் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாண்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு கூட வழி இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? கொஞ்ச நேரம் கழிச்சா அவங்க போனை பார்த்து இப்படி அடிக்ட் ஆகி இப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த
ஓய்வை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கு சில ஆலோசனைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுத்தர வேண்டும் என்ற பட்டியலில் வெளி உலகத்தினுடைய திறன்களை மேம்படுத்துகிற விஷயமாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சிபாஹத், நீச்சலை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது எப்போதாவது பயன் தரும் என்பதற்கு மட்டும் அல்ல. ஒரு நீச்சல் ஒரு ஆணாக இருந்தால் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு. அது தேவைப்படுமா படாதா என்றெல்லாம் யோசிக்க கூடாது. நீச்சல் தேவை, அது வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்தில் பயன்படலாம், பிறரின் உதவியை காப்பாற்றுவதற்கு பயன்படலாம். ஒரு சென்னை பெருவெள்ளத்தில் யாரோ ஒருவர் சிக்கிக் கொள்கிறார், அவரை காப்பாற்றுவதற்கோ அல்லது அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட காரணமாக இருக்கலாம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீச்சலை கற்றுத்தாருங்கள் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீச்சலை கற்றுத்தாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீச்சலை கற்றுத்தரணும். அதெல்லாம் தேவையா தேவையில்லை என்ற விவாதமே அல்ல. ரசூல் சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கற்றுக் கொடுக்க வேண்டியதற்காக இந்த ஓய்வு காலத்தை நாம் பயன்படுத்தலாம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது செய்தியாக சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அம்பு எறிகிற பல கலைகளை கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள். அம்பு எறிதல் அது அந்த காலத்துல என்றாலும் கூட அது சிலம்பம் என்ற பெயராலோ அல்லது வேறு ஏதாவது அந்த வீரதி விளையாட்டுகளின் பெயராலோ அவர்களுக்கு நாம் கற்றுத்தரலாம். அது தேவை. ஒரு ஆணாக இருந்தால் அவர் தன்னுடைய வீரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பலரும் பலவிதமாக முயற்சித்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் பல பேர் இருட்டை கண்டு பயப்படக்கூடாது என்பதற்காக கும்மிருட்டில் தங்களின் பிள்ளைகளை நிறுத்தி அந்த இருட்டின் பயத்தை போக்கி இருப்பதாக எல்லாம் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. கடுமையான ஒரு சப்தம் மதீனா நகரத்தில் வருகிறது. எல்லோரும் அந்த அச்சத்தில் அந்த சப்தத்தை கேட்டு உறைந்து போயிருந்தார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியாக குதிரை மீது, கடிவாளம் இடப்படாத ஒரு குதிரையின் மீது ஏறி மதீனா முழுக்க வலம் வந்து விட்டு லா ஃபஸா, யாரும் பயப்பட வேண்டாம், எந்த ஆபத்தும் இல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த பயத்தை போக்கி இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நீச்சல் போன்ற அந்த திறனை மேம்படுத்துவதற்காக இந்த ஓய்வை நாம் பயன்படுத்தலாம். ஸ்விம்மிங் கிளாஸோ பயிற்சியோ ஏதோ ஒரு வகையில் நம் பிள்ளைகளுக்கு இவைகள் கற்றுத்தரப்பட வேண்டி இருக்கிறது. அதே போல் அம்பு எறிதலோ அல்லது வேறு ஏதாவது தனித்திறன்களை அவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக இந்த ஓய்வு காலங்கள் பயன்பட வேண்டும். ஒன்று, இப்படி அவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக. அதே போல குதிரை ஏற்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குதிரை ஏற்றம் என்பது அன்றைய காலத்தில் குதிரை ஏற்றம் என்றால் இன்றைய காலத்தில் அது வாகனத்தை பயிற்றுவித்தல் என்று கூட அதற்கு நாம் பொருத்தமாய் காலத்திற்கு ஏற்றால் போல் பொருள் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போதெல்லாம் 10-12 வயது ஆகிற போதே அவர்கள் எல்லா வாகனத்தையும் கற்றுக்கொள்வதற்கு சூழல் இருக்கிறது என்றாலும் கூட அதை பயம் இல்லாமல் அவர்களை கற்பிக்க வேண்டியதும் முறைப்படுத்த வேண்டியதும் ஒரு பெற்றோருக்கான பொறுப்புகளில் ஒன்று என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த ஓய்வு காலத்தில் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டிய முறைகள். ஏனென்றால் இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வெறுமனை படிப்பு படிப்பு படிப்பு, எப்ப பார்த்தால் எந்திரிச்சனே புத்தகத்திலேயே விழித்து, புத்தகத்திலேயே தூங்கி, புத்தகத்திலேயே விழித்து. இந்த ஒரு யாரோ ஒருவன் சொன்னான், இந்த எல்கேஜி யூகேஜி முதுகுல 10 kg சொன்னான். அந்த மாதிரி போகிற அந்த பாடச்சுமையில போய்கொண்டிருக்கிற சூழல்ல இருந்து விடுபட்டு அவர்களை வேறு திசையில் திருப்ப வேண்டும். ஓய்வு என்றால் 11 மாசம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், 1 மாசம் நல்லா தூங்கி தூங்கி எந்திரிக்கலாங்கிறதல்ல ஓய்வு. ஒரு வேளையிலிருந்து இன்னொரு வேளைக்கு மாறுவது என்பதுதான் ஓய்வு என்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். ஓய்வுக்கான வரைவிலக்கணம். கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சுட்டோம், நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அல்ல, அதல்ல ஓய்வு. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. அப்போ இந்த ஓய்வு காலத்தை இப்படி நாம் பயன்படுத்தலாம். நம்முடைய பிள்ளை, நம்ம சமூகம், நம்முடைய இளைஞர்களை திறனை மேம்படுத்துவதற்கு, அவருடைய அறிவு, அவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அப்படி பயன்படுத்தலாம். இரண்டாவது செய்தியாய், நம்முடைய பிள்ளைகள் வளருகிற பருவத்தில் அவர்களை அறிந்தோ அறியாமலோ புற சூழ்நிலைகளால் அவர்களுடைய குணங்களில் ஏதாவது சில மாற்றங்கள் இருக்கலாம். இப்போது சற்று உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். அவங்கள்ட்ட என்ன கெட்ட பழக்கம் இருக்கு கவனிக்கலாம். சற்று கவனித்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை மிஸ் பண்றாங்களா? இப்ப என்ன ஒரு கவலை இல்லை, ஃபஜ்ருக்கு அவர்களை ஜமாஅத்திற்கே எழுப்பி பழக்கலாம். அதற்கு நாம் இந்த சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
இவ்வளவு காலம் பள்ளிக்கூடம் அது இது ஏதாவது சில காரணங்களை சொல்லி, சப்பை கட்டு காரணங்களை சொல்லி நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபஜ்ர் தொழுகை எப்போதும் கலா ஆகி கொண்டிருப்பதையே பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிற சூழல் தான் பெரும்பாலும் இருக்கிறது. சற்று மாற்றம் ஏற்படுத்தலாம். ஃபஜ்ருக்கு அவர்களுக்கு அதிகாலையிலேயே எழ வைத்து, தஹஜ்ஜத்திற்கே கூட எழ வைத்து அவர்களுக்கு இப்போது பயிற்றுவிக்கலாம். ரமலானில் கூட அவர்களுக்கு அது சிரமமாக இருந்திருக்கலாம். இப்போது இந்த ஓய்வு காலத்தில் அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை பயிற்றுவிப்பதற்காக நாமும் சேர்ந்து தர்பியத் அடைவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்று யோசிக்கலாம். அன்பான பெருமக்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கான ஓய்வு காலம் பெரும்பாலும் இன்றைக்கு பள்ளிக்கூட சூழலில் நிறைய இளைஞர்களுக்கு ஜும்ஆ கிடைப்பதே இல்லை. மறுக்க முடியுமா? அதை ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கு பிறகு அது ஒன்றும் கட்டாயம் இல்லை என்ற எண்ணம் ஏற்படுவதற்கு நாம் ஏதோ ஒரு வகையில் காரணமாகிறோம் என்று சொன்னால் வார்த்தை மிக இல்லை. அப்போ இவ்வளவு காலம் இந்த ஜும்ஆக்களின் மீதான தொடர்பில் அறுபட்டு போயிருக்கிற அந்த பிள்ளைகளை ஜும்ஆவிற்கு வெகு சீக்கிரமாகவே கொண்டு வந்து சேர்த்து ஜும்ஆவின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த ஓய்வு காலம் பயன்படும் என்றால் அர்த்தமுள்ள வகையில் நாம் கழித்திருக்கிறோம், கழிக்க நாடி இருக்கிறோம் என்பதற்கு பொருள் அல்ல. ஃபஜ்ருக்கு நாம் சீக்கிரம் எழுப்பலாம், ஜும்ஆவிற்கு வெகு சீக்கிரமாக எழுப்பலாம். இது போன்ற விஷயங்கள் நாம் ஈடுபடுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை உணர்வோம். அதுபோலத்தான் இந்த ஒரு மாத காலத்தினுடைய ஓய்வு காலங்களில் குர்ஆனுக்கும் நமக்கும் மத்திய அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலான தொடர்பில் ஏதேனும் சற்று சுணக்கமோ ஓய்வு இல்லாமல் கடந்திருந்தால் அவர்களுக்கு இந்த ஒரு மாத காலத்தில் ஒரு யாசினை நீ மனப்படமாக்கு, ஒரு வாக்கியாவை மனப்படமாக்கு என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் தர்பியா செய்யலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த நேரம் காலங்கள் வீணாக கழிதல் என்பது மிக பெரும் ஆபத்து என்பதை மட்டும் கவனத்தில் கொள்வோம். இந்த கர்ணே கா காம் ந கரேதோ ந கர்ணே கா காம் கர்ணாஹி படைகா என்றார் ஒரு கவிஞர். செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய தவறிட்டா செய்யக்கூடாத வேலைகளை செய்யக்கூடாத பருவத்தில் செய்ய ஆரம்பிச்சிருவான். செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய பருவத்தில் செய்ய தவறினால் அதை எப்படி வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். செய்யக்கூடாத காரியங்களை செய்யக்கூடாத பருவத்தில் அவன் கண்டுகொள்வான், அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதே போலத்தான் கற்க வேண்டிய பருவத்தில் கற்க வேண்டிய விஷயங்களை கற்க தவறினால் கற்கக்கூடாத விஷயங்களை கற்கக்கூடாத பருவத்தில் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வார்த்தையை சற்று யோசித்து பாருங்கள். அப்ப இந்த பருவத்தை பரீட்சை என்று சொல்கிறார்களே, நாம் இந்த நேரத்தை அப்படி நாம் பயன்படுத்துவோம். உறவுகளை மேம்படுத்துவதற்கு, குறிப்பாய் நம்முடைய பிள்ளைகளோடு அந்யோன்யமான உறவு ஏற்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை சற்று கூர்ந்து தர்பியா செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் 3 ஒழுக்கங்களை கட்டாயம் சொல்லித்தாருங்கள் என்கிறார்கள். அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸி ഖിസാல், 3 விஷயம் கட்டாயம் தேவை உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கப்படுத்துகிற விஷயத்தில் கட்டாயம் 3 விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க, ஒழுக்கப்படுத்துங்கள். 1 ஹுப்பி நபியுக்கும், உங்கள் நபியை பற்றிய பிரியத்தை சொல்லி சொல்லி அவர்கள் இதயத்தில் ரணம் அவர்களுக்கு இன்னும் ஆர்வம் ஊட்டுங்கள். உயிரினும் மேலான பிரியம் என்பது ரத்தத்திலேயே கலந்து போக வேண்டும். நாம் என்றைக்கு அப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? என்றைக்கு அப்படி நேரம் கிடைத்திருக்கிறது? மனம் விட்டு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்க, என்றைக்காவது இரவிலோ பகலிலோ நேரம் கொடுத்து பேசுவதற்கு நேரம் கிடைத்திருக்கிறதா? ஏதாவது சில பருவங்களில் ஏதாவது சில சமயங்களில் ஏதோ சில சம்பவங்களை பேசி இருக்கலாம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஜும்ஆவில் எவ்வளவு விஷயங்களை நாம் உள்வாங்குகிறோம், எவ்வளவு விஷயங்களை கேட்பதற்கு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். எவ்வளவு விஷயங்களை கேட்டதை வீட்டுக்குள் பரிமாறுவதற்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று யோசித்து பாருங்களேன். நம்முடைய பிள்ளைகளோடு இப்படி ஒரு சம்பவம் இப்படி பயான்ல இவ்வாறு சொல்லப்பட்டது என்று பரிமாறுவதற்கு நமக்கு சூழல் அமைந்திருக்கிறதா? இதுவெல்லாம் அருமை சஹாபாக்குடைய மிக முக்கியமான பழக்க வழக்கங்களில் சுன்னத்துகளில் கட்டுப்பட்ட செய்திகள். ஆக நாம் இந்த ஓய்வை சரியாக பயன்படுத்துவோம். நமக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு இந்த உம்மத்தினுடைய மிக முக்கியமான நியாமத். கதீரும் மினன்னாஸ், அதிகமான மனிதர்கள் இதை அலட்சியம் செய்து விடுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதன் மூலம் இந்த அலட்சியம் தொடருமையானால்
ஒரு பருவம் வரும், அவர்கள் முகத்திற்கு கஃன் வருகிற போது அவர்கள் இதை நினைத்து வருத்தப்படுவதாய் குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். ஆகா, இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்காதா, சில நிமிடங்கள் வாய்ப்பு கிடைத்திருக்காதா, ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜரின், கொஞ்ச நேரம் கொஞ்ச தவணை கிடைக்காதா, அப்படி கிடைச்சிருந்தா நான் நல்லவனா மாறி இருப்பனே என்று வருத்தப்படுகிறார்கள், வருத்தப்படுவார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இன்னொரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் என்கிற ஒரு தலம் இருக்கிறது, சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு யாருக்காவது கவலை வர வாய்ப்பு இருக்கிறதா, கைசேதம் வர வாய்ப்பு இருக்கிறதா? சொர்க்கம் எந்த கவலையும் இல்லாத, எந்த கைசேதமும் இல்லாத ஒரு பூமி அது. மொத்த வாழ்க்கையில் கிடைத்த அவர்களுக்கான நிஅமத்துகளை மொத்தமாய் அனுபவிக்கிற பூமி அது. அந்த பூமியிலே கூட சில மனிதர்கள் கைசேதப்படுவார்கள் ஒரே ஒரு விஷயத்திற்காக. இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைத்த நேரத்தை அல்லாஹ்வின் நினைவில் கழிக்க தவறிவிட்டால், சொர்க்கவாதிகள் ஏதோ எந்த விஷயத்தை பத்தியும் கைசேதப்பட மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் வாழுகிற போது அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைப்பதற்கு நேரம் கிடைத்து, ஓய்வு கிடைத்து, அதை அவர்கள் அதற்காக பயன்படுத்த தவறியதற்கு பிறகு சொர்க்கத்தில் அவங்க கிரேடு கம்மியா இருக்குமா, அதை நினைச்சு ஆஹா நம்ம அந்த நேரத்தை எல்லாம் கொஞ்சம் சரியா பயன்படுத்தி இருந்தா நாம இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டோமே, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிருப்போமே என்று நினைத்து வருத்தப்படுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைசேதப்படுவார்கள் என்றார்கள். சொர்க்கம் கவலைப்படுகிற இடம் அல்ல, ஆனால் கவலைப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு விஷயத்தை குறித்து சொன்னார்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ஓய்வு காலம், அந்த சரியான நேரத்தை பயன்படுத்த தவறியதற்கு ஏற்படுகிற கைசேதம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நேரத்தை, இந்த காலங்களை, இந்த ஓய்வை சரியான முறையில் நாமும் திட்டமிடுவோம். அதற்கு தகுந்தாற் போல கோடைகால வகுப்புகள் நம்முடைய ஆங்காங்கே நடைபெறுவதாக கேள்விப்படுகிறோம் அல்லவா, அங்கே நம்முடைய பிள்ளைகளை சேர்த்தலாம், நம்முடைய இளைஞர்களை தர்பியா செய்வதற்காக நல்ல பயிற்சிகளை மேற்கொள்ள வைக்கலாம். தனித்திறனை மேம்படுத்துவதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் வகுப்புகள் இருந்தால் அங்கே அனுப்பலாம். மொத்தத்தில் ஒன்று தீனுக்கோ அல்லது துன்யாவிற்கோ பயனுள்ள வகையில் அவருடைய நேரம் கழிய வேண்டும். எதற்கும் பயனில்லாமல் வெட்டியாக வீணாக பொழுதுபோக்கு என்ற பெயரில் கழியுமையானால் அந்தந்த மனிதர்கள் அதன் பொழுதை போக்கியதற்காக, இது என்ன சாதாரண விஷயமா? காலம் என்பது அவ்வளவு ஈஸியாக கிடைத்துகிற விஷயமா? எவ்வளவு பேர் சில நிமிடங்கள், சில நாட்களுக்கு மறுமையில் வருத்தப்படுவார்கள் என்பதை மறுமையில் தான் அதை பார்க்க முடியும். என்றாலும் கூட எச்சரிக்கை நிமித்தம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறியிருக்கிறானே, அந்த எச்சரிக்கையை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நேரம் காலம் என்பது இந்த உம்மத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.